மதுரைக்கு வந்து இந்த நண்பர்கள் இந்த மதுரைக்காரர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு? மதுரை ஆல்ரெடி வந்த நம்ம ஊர் மாதிரி தான், நமக்கு யாதும் ஊரே தான். மதுரை 2007 ஆடுகளம் ஷூட் அப்போ வந்தது. இப்போ பார்க்கும்போது கார்பரேஷனா இருக்கு, செம்ம சிட்டியா மாறி இருக்கு. ரொம்ப நாள் மிஸ் பண்ண இந்த அக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரை அப்படின்னா எல்லாருமே ஜெகன்மண்டா தான் சொல்லுவாங்க. டீ கடைக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அழைச்சது இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்கள் வாய்ப்பு தேடுற டைம்ல டீ தான் நிறைய சாப்பிட்ட ஒரு சுச்சுவேஷன். ஒரு நாளைக்கு 50-60 டீ. மோஸ்ட்லி சினிமாவில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ டீ கடை வந்து சந்தோஷம் தான் நமக்கு. அதுவும் மதுரையில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மதுரை சாயல்ல ஏதாவது படங்கள் மதுரை கதையம்சமா வச்சா என்ன மாதிரி ரோல் பண்ணலாம்னு உங்களுக்கு ஆசை? வயலன்ஸ் பண்ணுற விருப்பம் கிடையாது, ஆனால் ஆக்ஷன் இருக்கணும். வயலன்ஸ் பண்ணாமல் சமாதானமாக எதனா ஒரு நல்ல லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஆக்ஷனாக பண்ணலாம். ஆனால் பஞ்சா ஒன்று சொல்லலாம், நானும் மதுரைக்காரன் தான். உங்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்து வந்து அட்டகத்திலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு படமாக தான் இருக்கு. நகர்ப்புற வாழ்வியலை குறித்து ஒரு மாடர்னா நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இருக்கு, ஒரு நாள் கூத்து அப்படிதான் இருக்கு. உணவு பழக்க வழக்கங்களை உங்களுக்கு பிடிச்சது எப்படி மதுரையில் பரோட்டா, கறி தோசை, இட்லி. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு மதுரை இட்லி நேற்று சாப்பிட்டோம். என்ஜாய் பண்ணும். மதுரைனாலே ஃபேவரட் தானே. மதுரை வந்து மிஸ் பண்ண முடியாத ஒரு, நான் திரும்பி வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் வே டு வேப் பண்ணிட்டோம். ரஞ்சித் சாரோட மூவி அது, அவருடைய ட்ரீம் மூவியாக அது மாறிட்டு இருக்கு. ஆர்யா சார் எல்லாருமே அதில் பெரிய உழைப்பு போட்டிருக்கோம். ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு நீங்கள் தான் ரிப்ளை பண்ணணும். அது பெரிய ஒர்க், அது பெரிய ஒர்க்கு.